ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து ஜிம்முக்கு வர சொல்ல வந்து ட்ரைபோட மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சரி, ஓகே, ட்ரைபோட மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். வேறு எப்படி இன்றைக்கி ஏதாவது வீடியோ கவர் பண்ணணுமே அப்படின்னு. சரி, ஓகே, அங்கங்கே ஏதாவது செவத்தில் ஏதாவது நிப்பாட்டி வச்சு நான் வீடியோ எடுத்துருவேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்னோடய ஜிம் பேக்கில் வந்து அந்த இது ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிம் போட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குல்ல. ஒரு தடவை நான் இன்ஸ்டாகிராமில் ஆடில் பார்த்துட்டு இதை வாங்கினேன். ஓகே, இது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். சீரியஸாக சொல்கிறேன். இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டீல் ஃப்ரேம்ல வந்து வச்சோம்னா நல்லா ஹோல்ட் ஆகிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ரொம்ப க்ரீஸாக இருக்கனால வந்து நிற்காது. ஓகேவா? இப்போ ஒன்றா இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஹோல்ட் ஆகும். ஸ்ட்ராங் ஹோல்டு இந்த இருக்குல்ல பார்த்தீங்கன்னா நல்லா ஹோல்ட் ஆகுது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, இதில் ஒரு என்ன அப்படின்னா, மொபைல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிற்காது, கீழே விழுந்துடும். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற மொபைல் வந்து ஒரு ஐஃபோனில் மினி யூசர்ஸ்க்கு கூட இது வந்து ஒர்க் ஆகுமான்னு எனக்கு கேட்டால் தெரியல சரியா. மேபி அவங்களுக்கு ஒர்க் ஆகலாம், ஏன்னா அவங்க மொபைல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நான் வந்து சாம்சங் யூஸ் பண்ணுறேன். நான் வாங்கினதுலேருந்து இதை வந்து ஒரு தடவை கூட யூஸ் பண்ணல. எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, ஒரு 700 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு வாங்கி இதில் ஒரு சின்ன பெனிஃபிட் கூட கிடையாது. ஸோ அதனால் எனக்கு இந்த ப்ராடக்ட்டை சுத்தமாக எனக்கு பிடிக்கல பர்சனலாக சொல்லப்போனால். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் யாராவது கொஞ்சம் ஹெவியான மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த ஜிம் போர்டு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ். வாங்காதீங்க, வேஸ்ட்டு. ஓகே, பை.